நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஆட்சி வந்ததற்கு பின்பாக நாடு முழுவதும் மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகளவில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கட்சி மட்டத்தில் முடிவு செய்து அமல்படுத்தப்படவில்லை. இதற்கென்று தனியாக ஒரு பிரபலமான கல்வியாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கல்வியாளர்களிடம், பெற்றோர்களிடம், மாணவர்களிடம் இவங்க கிட்டெல்லாம் கருத்து கேட்டதற்கு முன்பாக புதிய கல்விக் கொள்கை இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆரம்ப கல்வி முதல் கொண்டு கல்லூரி கல்வி வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய மண் சார்ந்த, நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த அடிப்படையிலே நின்று இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மனித குலத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் வாயிலாக, அறிவியல் வாயிலாக தீர்வு காண்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த வகையிலே தமிழகத்திலே கூட கல்வித்துறையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது. அந்த குழுவினுடைய அறிக்கையை பார்த்தால் புதிய கல்விக் கொள்கையினுடைய பல்வேறு சாராம்சங்கள் அவர்களும் சொல்கிறார்கள். இதற்கு முன்பாக புதிய கல்விக் கொள்கையிலே ஹிந்தி என்பதை 3வது மொழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என சொல்லிய போது அதை மாற்றி 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தவர் நரேந்திர மோடி. மாநில அரசு இதற்கு முன்பாக PMC என்கின்ற பிரதமருடைய அந்த பள்ளியை அமைப்பதற்கான ஒரு பூர்வாங்க ஒப்புதலை வழங்கி இருக்கிறார். அதற்கு பின்பாக அதனுடைய சரத்துக்களை அவர்கள் அமல்படுத்தப்படவில்லை. அதனால் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இது ஏதோ தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாத போது அந்த குறிப்பிட்ட மாநிலத்திற்கான தொகை என்பது மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும். அது கல்வி மட்டுமல்ல. இந்த இடத்துல தமிழக அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட PMC பள்ளிகளுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற காரணத்தால் நம்முடைய மத்திய வளத்துறை அமைச்சர் இது தொடர்பாக அவர் பதிலளிச்சிருக்கார். அதற்கு பின்பாக வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மொழி ரீதியாக, பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கின்ற கட்சி. அவர்களுடைய பாரம்பரியமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்லது தமிழகத்தை தனியாக வந்து ஒரு ஐடென்டிட்டியோட, இந்திய நாட்டினோட தேசியத்தோடு சேரவிடாமல் தடுப்பதற்கான அரசியல் என்றுதான் அவர்களுடைய பாரம்பரியமே இருக்கிறது. அதனால் இப்போதும் அவர்களுடைய வழக்கமான பாணியில ஹிந்தியை கத்துக்க சொல்றாங்க, ஹிந்தி மொழியை அந்த மேல திணிக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மாநில அரசு ஒத்துக்கொண்ட அந்த ஒப்புதல் கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளாததால் இந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்பது தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை. 3வது மொழியாக ஹிந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறு. இதோ இப்ப பார்டர்ல நின்றுட்டு இருக்கோம், ஆந்திராவோட பார்டர். இங்க இருக்கக்கூடிய இதோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது என்றால் அது சமூக அநீதி என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் 3வது ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்ன பயன்னு நீங்க சொல்ல வரீங்க? அதாவது ஒரு மொழி என்பது நாம வெறுமனே வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை. இந்திய நாடு மாதிரி பல்வேறு மொழிகளை பேசுகின்ற ஒரு நாட்டிற்கு 3வது மொழி என்பது ஒரு தொடர்பு மொழியாக இருக்கும். அந்த மொழியின் மீது அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தால் அந்த மொழியினுடைய செழுமை, அதனுடைய இலக்கியம், வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கூடுதலாக திரும்ப நாங்க சொல்றது, 2 மொழி மட்டும்தான் தமிழகத்துக்குள்ள எல்லா மாணவர்களும் படிக்கணும்னா நாங்க இருமொழி கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுதுங்களா? இதுல அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களோட குழந்தைங்க அவங்க நடத்துற பள்ளிகள் இங்கெல்லாம் வசதி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மொழி கிடைக்கும், வசதி இல்லாத கொள்வது அது அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க, அவங்க அந்த பிரயோஜனத்தை முடிவு பண்ணிக்கணும். ஆமா, அதாவது திராவிட கட்சிகள் தேசியத்தோட இணைவிடாம தடுக்கிறதா சொல்லிருக்கீங்க. அப்ப திமுக வந்து பிரிவினவாத கட்சியா? பிரிவினவாத கட்சிகள் நான் சொல்ல வேண்டாங்க,
அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து திமுகவோட அறிக்கை எடுத்து பாருங்க. அது பிரிவினைவாத கட்சி இல்லாம வேற எந்த கட்சி? மேடம் இப்போ ஒரே நிமிஷம் இப்போ நீட்ல வந்து ஆரம்பத்துல நீட் எழுதுற பசங்களுக்கு, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பசங்களுக்கு 250 மார்க் 7.5 இருந்தா சீட்டு கிடைக்கும். ஆனா இப்போ 360 மார்க் எடுத்தா மட்டும்தான் ஒரு 7.5 உள்ள ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கும். இதுக்கு காரணம் இந்த நீட் தான். இது வந்து நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு இதுதான். பட் ஆனா இப்போ அதே மாதிரி நீ இந்த புது கல்விக் கொள்கையை எடுத்துட்டு வரீங்க. இதுலயும் அது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? முதல்ல உங்களோட அடிப்படை கொள்கையே தப்பு. சொல்லுங்க. ஏன்னா நீட் கொண்டு வரும்போது அதுல எக்ஸாம் எழுதுறதுக்கு குறிப்பிட்ட மொழிகள் தான் இருந்தது. ஆங்கிலம், ஹிந்தி தான் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அவங்களோட பிராந்திய மொழிகளில் கூட நீட்டை கொண்டு வர எழுத முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம தாய்மொழியில் கூட நீட் எழுதலாம். ரெண்டாவது, நீங்க கல்வியில அந்த கல்வியில் இருக்கிற விஷயம் 7.5% இடஒதுக்கீடுல வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல கட் ஆஃப் அதிகமாக சொல்றீங்க. இது வந்து நீட்டோட கட் ஆஃப் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் காலேஜ் போற, கவர்மெண்ட் கோட்டாவில் போற நீங்க பிசி ஆகட்டும் இல்லது எம்பிசி ஆகட்டும் இல்லது எஸ்சி எஸ்டி ஆகட்டும், இதோட கட் ஆஃப் கூட 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தது இப்போ உயர்ந்திருக்கு. இன்னைக்கு இந்த காலத்தோட சூழல் மாறி வந்துட்டு இருக்கு. அதனால நீட்டுக்கு மட்டுமே அது இல்லை, அது எல்லாவற்றுக்கும் பொருந்தமான ஒரு விஷயம். ஆமா, ஜெயலலிதாவோட முன்னாள் முதல்வர் இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான். அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை தெளிவா பதில் சொல்லுங்க. வங்கி வர நினைக்கிறாங்க. மாதிரி போயிட்டாங்க. வாழை குறைஞ்சி ஒரு மொத்தம் அதுவும் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நிறைய ஃப்ளாட்ஸும் போன 50% தான் முருகன் பண்ணிட்டு ஃப்ளாட் நடுறதுக்கு வரல. நடுறதுக்கு வந்து இப்போ ஒரே ஆளு லட்சுமி வராங்க. ஆமாம், வந்ததுலேருந்து சுத்தமாக வேலைக்கு ஆள் கிடைக்கல மேம். சார் 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 கொஞ்சம் உட்காருங்க, இல்லை வழி விடுங்க. என்ன தெரிஞ்சா நீங்க தான் பண்ணிட்டு டிஎம்கே அவங்க. ஆமா, அவங்க அப்பா கவுன்சிலர். சார் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். யூபிஎஸ் விட்டுட்டு வந்துடுறோம். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.